நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். டிசம்பர் 13 முதல் டிசம்பர் 19 வரைக்கும் ஒரு வார பலன்கள், கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்ல போகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போமா? இப்பொழுது நாம் மேஷ ராசி பார்க்க போகிறோம். மேஷ ராசி கால புருஷ தத்துவப்படி முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு இன்னொரு வீடான விருச்சிகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கின்றன. 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 9ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பணம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்யாதீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லவர் நல்ல இடத்துல இருக்கிறது மாபெரும் சிறப்பு. அப்போது பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்க வேணான்னு இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுவதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு பகவான் மற்ற நிலைகளில் உங்களை உயர்த்துவார் பொருளாதார ரீதியில். ஆனால் கணவன் மனைவி குடும்பத்தில் சண்டை சச்சரவு, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு பகை நிலையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. 3ஆம் இடம் என்று சொன்னால் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம் மிதுனம். மிதுனத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. எடுத்த காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 3ஆம் இடம் என்பது போட்டி பந்தயங்கள். உங்களுக்கு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் சுக்கிரனும் பார்த்தாலும் கூட சனியினுடைய பார்வை தீட்சண்யமாக இருக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் செலவினங்கள் வைக்கக்கூடிய அமைப்பு. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும்.
அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எது போயிடுச்சோ வீட்டுக்கு அதை மட்டும் மாற்றுங்க. எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சா அதை மட்டும் பார்த்துங்க. ப்ளம்பிங் ஒர்க் செய்யணுமா அதை மட்டும் செய்யுங்க. இல்லை ஒரு டோர் போயிடுச்சு, இது மீதி எல்லாத்தையும் இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு நீங்களாக ஒரு இது பண்ணிட்டு செஞ்சிட்டிங்கன்னா, எல்லாத்தையும் வாரி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப செலவினங்கள் ரெட்டிப்பாகி உங்களுக்கு பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அதை சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை சிறப்பாக இருக்கிறது. பூர்வீகத்திற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இதுவரைக்கும் இருந்தாலும் அது விலகி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட உங்களிடம் வந்து உறவாட ஆர்வமுடன் இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இப்பொழுது ஆதரவு பெருக துவங்கிவிடும். உங்களுக்கு இதனால் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை அதிபதியே செவ்வாய் பகவான் 8இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். உங்களுக்கும் ராசிநாதன் தான், மேஷத்துக்கும். சூரியன் அங்கே 3 நாள் தான் இருக்கிறார். பெரிய ஒரு மாறுதல் இல்லைங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுக்கு புத பகவான் அமர்ந்திருக்கிறார். 9இல் புதன், அவர் வந்து 3க்கும் 6க்கும் உடையவர். சூரியன் அங்கே 4 நாள் இருக்கிறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. 5க்குடையவன் 9இல் இருந்தால் யோக பாக்கியங்களை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் அவர் 5க்குடையவனாகத்தான் இருக்கிறார். ஆதலால் தந்தையால் உங்களுக்கு பாக்கிய நிறைவுகள் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. மற்றபடி பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் சிறப்பாகவே இருக்கிறது. சுக்கிரன் உங்களுக்கு அங்கு அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 7ஆம் இடத்து 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 10இல் இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பேராதரவாக தொழில் நிமித்தமாக உதவக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அவருடைய உறவினர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் தான் இருப்பார்கள். மொத்தத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வேலை இழந்தவர்கள் வேலைவாய்ப்பு கிடைப்பார்கள். வேலையில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். சொந்த தொழில் செய்யும் அன்பர்கள் தொழிலை மேம்படுத்தி விரிவுபடுத்தி இல்லை தொழிலை மாற்றியமைத்து சிறப்பாக தொழில் பண்ணி வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. அடுத்தது 10ஆம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க. அதை விட சிறப்பு வேறு என்னங்க இருக்குது. அடுத்தது 11ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி. தந்தை வழி சொந்தங்களால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. லாபம், எதை செய்தாலும் லாபம், எதை சொன்னாலும் உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னே சொல்லலாம்.
முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 12ஆம் இடத்தை சனி பகவான் மகரத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக பார்க்க இருப்பதால் அயன சைன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஏன் என்று சொன்னால் 10ஆம் இடம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் தொழிலிலும் அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள் அதில் முனைப்போடு ஈடுபடுவதால் உங்களுக்கு அதிக லெபோரியஸ், அதாவது நீங்கள் அதிகமாக வேலை பார்ப்பீங்க. அதனால் வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா இரவில் உறக்கம் வராது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.